நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்தும் வகையில் கனரக வாகனங்களில் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கனரக வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்களை கட்டாயப்படுத்தும் வகையிலான வரைவு திட்டத்தை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் விரைவில் இறுதி செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி கனரக வாகனங்களில் எலக்ட்ரானிக் ஸ்டேபிலிட்டி கண்ட்ரோல், எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம், டிரைவர் ட்ரௌசினஸ் அலர்ட் சிஸ்டம் போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பது கட்டாயமாக்கப்படும்போது சாலை பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் தரவுகளின்படி 2023ஆம் ஆண்டில் உயிர்பலி ஏற்படுத்திய 1,72,000 சாலை விபத்துக்களில் 33,000 விபத்துக்கள் கனரக வாகனங்களால் ஏற்பட்டவையாகும். சாலை விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் மத்திய அரசால் 4,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டிரைவிங் ட்ரெய்னிங் சென்டர்ஸ் மற்றும் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் கிளஸ்டர்ஸ் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மையங்கள் கனரக வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிப்பதுடன் பாதுகாப்பாக வாகனம் இயக்கும் முறைகளை ஊக்குவிக்கிறது. இந்தியாவில் தற்போது 22 லட்சம் பயிற்சி பெற்ற வாகன ஓட்டுநர்களுக்கான பற்றாக்குறை இருப்பதாகவும் இந்த திட்டம் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் ஓட்டுநர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும். இதனால் 50 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். இத்திட்டத்தின் கீழ் 1200 பயிற்சி மையங்கள் 2 ஆண்டுகளுக்குள் நிறுவப்படும். இதற்கான நிதி உதவியை மத்திய அரசு வழங்கும். மாநில அரசுகள் இதற்கான நிலங்களை வழங்கும்.